ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? சொல்லுவாங்க பிக் பாஸ்ல. ஐயா நீங்க என்ன நேரா பாக்குறீங்களா? ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? பாட்டில் மட்டும் இல்ல. ஓ அப்படி. அத வந்து ஹையர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ரீல்ஸ் போடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களோட பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட குட் சைட் பார்க்க முடியும். சொல்லுவாங்க பிக் பாஸ்ல. ஐயா நீங்க என்ன நேரா பாக்குறீங்களா? ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? பாட்டில் மட்டும் இல்ல. ஓ அப்படி. இல்ல இவங்க அது விஷ பாட்டில், அது வேற ஏதோ சீரிஸ்ல, இவங்க இருந்த சீரிஸ்ல என்னங்க சொல்லிருக்காங்க அப்படி செம ஸ்வீட் அப்படிலாம் இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்ட்ல இருந்தது. அதுல ரவீனை தான் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணேன். சுரேந்திரன் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ கான்டாக்ட் பண்ணதை சொன்னேன் இல்லை சார், அப்படிதான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலா சார் ஒரு திங் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார். யூஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. நம்ம அந்த வந்து செம்மையா அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்கிறாங்க காலையில் 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும்போது அவங்களோட பேஷன் வந்து நமக்கும் எல்லார்கிட்டையும் கற்றுப்போலண்ணா. அதுதான் இந்த மாதிரி ஆல்பம் சாங் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்தா சினிமா வாய்ப்பு தேடி தான். நீங்கள் அந்த பிளானில் தான் இந்த மாதிரி ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கண்ணா. இல்லை அதுதாண்ணா அப்படின்ற ஒரு ஆசையில எல்லாம் பண்ணலைண்ணா. எனக்கு இது கடவுளா அப்படியே ஒன்று வந்துச்சு. எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப் அது எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலாக ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. சரி இதுல என்ன இருக்கு, நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்றோம்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம், தப்பு பண்ணி கத்துக்க தானே நான் போறோம். ஸோ அதை கத்துக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்றோம் பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகுது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராக்ரஸ். ஆனா மூவி அதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒன்று இருந்தா கண்டிப்பா சொல்றேன். நான் மூவி ஆசை இல்லைன்னா ரவீனா கூட ஜோடி போடணுங்கிற ஆசை இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 சாங் பண்ணிருக்கேன் நான். அதுலயும் 2 பேர் இருக்காங்க. So but yeah, I really like working with her. So கண்டிப்பா thank you. என்னன்னா பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய படம் இப்பெல்லாம் வந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் வந்து ஆல்பம் சாங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம்? ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது.
சாங்ஸ்ல வந்து லவ் பிரேக் சரிங்களா, உங்களுக்கு நிறைய லவ் பிரேக் நிறைய விஷயம் நான் பல விதமா பேசுறீங்க. நான் என்னடா எத்தனை நாள் கேக்குறேன் நான் சொல்லியிருக்காங்க. அந்த வந்து ஸ்டோரி வந்து சொல்லும் போது சாங்ஸ் சொல்லும் போது என்ன தோணுச்சு? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாம் நடந்தது. அவ்வளோதான். ஐயோ நிறைய படம் வரும்னு சொல்லுவாங்களா, அது உங்களுக்கு உங்க அனுபவம் எப்படி? சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும். அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான். உங்களுக்கு வந்ததுதானே கேட்டோம். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வரதுக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல கொடுப்பேன் சீக்கிரமா. சார் ஆல்பம் சாங் பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா பாவம் விட்டுனாங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒரு நான் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, பிக் பாஸ் போறதே வேஸ்ட், பிக் பாஸ் ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதுக்குன்னு கேட்டாரு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லுங்க? பிக் பாஸ் தேவையா தேவையில்லையா? ஏன்னா அவர் சொல்லிட்டார் தெளிவாவே, ஒண்ணுமே ப்ரோஜனமே கிடையாதுன்னு. நாங்க தான் பிரச்சனை கேட்டோம், அவர் சொன்ன பதில் அதுதான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல பிக் பாஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அவசியமா இல்லையா? ஏன்னா நான் அதுவும் கேட்டேன். ஏன்னா ஆண்டவர் பண்றாரு, கமலஹாசன் பண்றாரு, அதை வந்து நீங்க வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு வார்த்தை வைக்கிறீங்க சார். சொல்லுங்க கரெக்ட் தான் சார், தேவையா சார்னு சொன்னாங்க. அதனால கேட்கிறேன், தேவையா தேவை கிடையாதுன்றது வந்து நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா உங்களுக்கு அவசியமா அவசியம் கேட்கிறேன். என் லைஃப்க்கு அவசியம். ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைதான் கண்டிப்பா. சார் ஆல்பம் சாங்கை பொறுத்த வரைக்கும் லவ் மட்டும்தான் இருக்கு, வேற லவ் மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ ஆல்பம் சாங்ல ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் ஹீரோயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து லவ் ஒரு மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணியே வைக்கிறாங்க. எவ்வளவோ இது விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆக்சுவலாக செம ஐடியா. இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின் தான். மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும் ஒரு சாங் இருக்குன்னா, லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேன்னா. காமனான ஒரு அர்ச்சன் மேடம், இப்போ நீங்க தான பேசுறீங்க. அந்த சோசியல் மீடியால ரீல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அத வந்து ஹையர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ரீல்ஸ் போடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களோட பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நிறைகுடம் தழும்பாது அப்படிம்பாங்க. அரை குடம் தழுமோ அரை பாட்டிலும் தழுமோ. அதை ஏதாவது ஒன்று ஊற்றினா ஃபுல்லாக இருக்குன்னா தழுமாம இருக்கும். என்ன ஊற்றுக்கீங்க? காதல் மட்டும்தானா வேற ஏதாவது? நான் பயங்கரமா கேட்குறீங்க. இல்லை நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லைன்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாம கொஞ்சம் அன்பை நீங்கள் உள்ள ஊற்றி வெளியேற்றுறது நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. அவங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஊத்துருக்க, அதாவது ஆனா அவங்க எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட். நான் அவங்க இல்ல எனக்கு இல்ல என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நீங்க தப்பா புரிஞ்சுங்க. என் கூட ஏன்னா எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ½ டேல முடிச்சிடலாம்.
ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கல எவ்வளோ ஒர்க் அவ்வளோ பேஷனாக பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் பாட்டு நீங்கள் ஆஃப் பாட்டு. எக்ஸாக்ட்லிண்ணா, அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. நமக்கு எது வரும் எது வராது அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். எலினா நம்ம ஃபியூச்சர் ஐடியா என்ன? இந்த மாதிரி இதெல்லாம் வரீங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ணல? ஏதோ மியூசிக் வரணும் ஆசைப்பட்டீங்களா? மியூசிக் சின்ன வயசுல ரொம்பனா இதெல்லாம் ஆசை. நம்ம கிள்ளி கோலி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கே கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைன்னா, அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா. மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்குங்களா? நான் பண்ணணும்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை. இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா I'll try னா. கண்டிப்பா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் மூவி வந்து. ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மேன்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியா அவங்க கூட எல்லாத்துலயும் இருப்பேன். ஸோ அதை மட்டும் நான் இது சொன்ன சரி. எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, நாங்க யோசில ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி கால் பண்ணிருந்தாங்க, ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆரியோ ரெடிக்கு. ஸோ அதனால போக முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது, அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிகள் இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோமாளியாவே படிக்கலையா, குக்கா வேறையா? ஜெய் சார் பையனோட இயக்கத்துல வந்து நீங்க ஹீரோயினா பண்ண போறீங்க, ஒரு இன்டர்வியூல ஏதோ சொன்ன மாதிரி. ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனா அவரு கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் அவர் பையன் கூடயாவது நடிக்க முடியுமா பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க அதை திருப்பி. Thank you so much. Thank you. And once again ரவீனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ரவீனாவோட மம்மியை நான் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வருவாங்க இவங்க பேசி முடிச்சாங்க. ஏன்னா பேக் பில்லர் ஆஃப் ரவீனானா அது அவங்க தான். ஸோ அதனால இவங்க பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் அம்மா வந்து கண்டிப்பா ஒரு வார்த்தையாவது எங்களுக்காக பேசணும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அவ்வளோவா பேசலாம் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகா பேச வராது. பட் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷனில் என்னை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஈவி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்ணுறதே தெரியாது இல்லையா. ஸோ ஹி சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப செம்மையாக ஜாலியாக போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணும்னா இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்றது, யூஎஸ்ல வந்து ஐடி கம்பெனில ஜாப் இருக்கு. ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும்
ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம ஃபன்னாக ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஈவி. அண்ட் ஈவி ப்ரோவோட அப்பா எங்கள் அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லாக அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சுரேந்தர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் எனக்கு ஈவி தெரியும், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணனால. தேங்க்யூ ஸோ மச் சுரேந்தர் அண்ணா. ஸோ கண்டிப்பாக சாங் கேளுங்க ஹாஃப் பாட்டில், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எழில்வாணன் அண்ட் ரவீனா 2 பேருமே சொன்னாங்க பேக் சப்போர்ட்டாக இருக்கிறது எழில்வாணன் சாரோட அப்பா அண்ட் ரவீனா அவங்களோட அம்மா. ஸோ 2 பேரும் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கைண்ட்லி அம்மா எங்களுக்காக வாங்க ப்ளீஸ். ஸோ ப்ரெஸ் டீம் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் ரவீனா எழில்வாணன் அவங்க கிட்ட. ஸோ 1 செகண்ட். சீரியஸா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எழில்வாணன் அவங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அண்ட் அவங்களோட பேஷனுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாஃப் பாட்டில்ங்கிற ஒரு சாங்கை வந்து சக்சஸா வந்து ப்ரீ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் சப்போர்ட்டா இருந்தது அவங்க அப்பா தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லக்குட்டி ரவீனா அவங்களுக்கு வந்து சீரியல்ல ஸ்டார்ட் ஆன விஷயம் இப்போ அவங்க கண்டினியூஸா எல்லாத்துலயுமே சீரியல், குக்கு வித் கோமாளி, பிக் பாஸ், இந்த சைட் திரும்பினா டான்ஸ், இந்த சைட் திரும்பினா ஈவெண்ட்ஸ், போட்டோ ஷூட்ஸ் அப்படின்ட்டு அவங்க தொடாத இதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சூப்பரா இந்த சின்ன வயசுல துருன்னு எல்லாத்துலயும் வந்து சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணமா இருக்கிறது அம்மா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். ஆஸ் அ கேர்லா வந்து மீடியால வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்கள மாதிரி அம்மாங்க இருக்கிறதுனால சப்போர்ட் பண்றதுனால தான் எங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களால வளர முடியுதுங்கிறதுக்கு ரவீனா வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் கிவ் a big round of applause to both of them and wishing a very all the best for this half battle and congratulations to the overall team. So press media and நீங்க ஏதாவது questions இருந்தா ரவீனா and எழில்வாணன் அவங்க அமெரிக்கால இருக்கீங்களா, உங்களுக்கு தமிழ்நாடா இல்லைன்னா வேற எந்த இது? சார் நான் இங்கே தான் சார் பிறந்தேன். இங்கே சார் நான் இங்கே தான் பிறந்தேன். இங்கே பிறந்து 25 வருஷம் இங்கே தான் சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசியில் படித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன், படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்ட்டு. வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைமில் நான் 2029 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி, நம்ம ஃபோனில் அப்போ இதெல்லாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படி பார்த்துப்பாங்க. நல்லா படித்தேன் சார். படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் படிக்கணும்னு மட்டும் ஒன்று இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில். அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸ் பண்ணியாக எழுதிட்டு இருந்தேன்.
அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டலாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்ல இருந்து இப்படி போகணும் அப்படி போகணும்னு. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சா சாகம் ட்ரை பண்ணேன், டைரக்ஷன் லிரிக்ஸு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார். இது லவ் சப்ஜெக்ட்ன்றீங்க சாங்ஸ், ஏன் ஹாஃப் பாட்டில் பேரு சரக்கா? இல்ல விலகாதேன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் விலகாதே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது வாயில். ஸோ அதனால இது அரை பாட்டில் போலாமா ஹாஃப் பாட்டில் போலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச்ல பார்த்து அவ்வளோதான். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அரை பாட்டில் வேற எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அந்த டைட்டில் மாதிரி இருக்கு. இவங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க? அப்படிலாம் இல்லை, எனக்கு என் ஃபேஸ் நாம செட் ஆகணும்.